ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கிற நல்ல சாஃப்டான டேஸ்டியான ஒரு பரோட்டா எப்படி செய்யலாம் என்று தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாமல் பேக்கிங் சோடையோ முட்டையோ எதுவும் சேர்க்காம தான் இது நம்ம தயார் பண்ண போகிறது. கை வச்சொன்னும் நம்ம இது பிசைய தேவையில்லை. நல்ல சாஃப்டாகிட்டு இருக்கும். காலையில் செஞ்சதுனால் ஈவினிங் வரையும் அப்படியே தான் இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், இதே மாதிரி ஒரு கப்பில் சாப்பாடு எடுத்துக்கோங்க. எந்த அரிசியோட சாப்பாடாக இருந்தாலும் பிரச்சனை இருக்காது. இப்போ கேரளா மட்டர் ரைஸிൻ്റെ சாப்பாடு தான் நான் எடுத்திருக்கேன். ஒரு கப்பு மட்டர் ரைஸுக்கு 2 கப்பு மைதா மாவு இதிலேக்கு எடுத்திருக்கு. தேவையான உப்பு சேர்க்கலாம். 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்க்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா மிக்சியோட பெரிய ஜார்லேக்கு இதே மாதிரி எண்ணெய் தடவி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு பவுலிலும் நான் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். நம்ம மாவு பிசைஞ்சதுக்கப்புறமா இதில் தான் வைக்க போகிறேன். அதனால் எண்ணெய் தடவி அப்படியே வச்சுக்கோங்க. இனி எண்ணெய் தடவி வச்சுருந்த மிக்சியோட ஜார்லேக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மைதையும் சாப்பாடும் அப்படியே போடலாம். அதுக்கப்புறமா நல்லா அரைச்செடுக்கலாம். இதிலேக்கு கொஞ்சம் கூட தண்ணி நம்ம ஊற்ற தேவையில்லை. கரெக்டு பாகத்தில் பாருங்கள், இந்த மாதிரி மாவு நல்லா பிசைஞ்சு கரெக்டாக வந்துடும். இப்போ நம்ம எண்ணெய் தடவி வச்சுருந்த பவுலிலேக்கு இது வைக்கலாம். இதே மாதிரி மீதி மாவும் நமக்கு அரைச்செடுத்து இந்த பவுலில் எடுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அரைச்செடுத்த 2 மாவும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். நம்ம சாதாரணமாக பரோட்டா செய்கிற மாதிரி ரொம்ப டைம் ஒன்றும் நம்ம இது பிசைஞ்செடுக்க தேவையில்லை. பாருங்கள், ஒரே மாதிரி மிக்ஸ் ஆக்கி எடுத்தால் மட்டும் போதும். இனி உருண்டையாக பிடிச்சி வச்சுருக்குன்னு இந்த மாவின மேலே கொஞ்சம் எண்ணெய் கூட தடவியதுக்கப்புறமா ஈரமாக இருக்குன்னு நல்ல க்ளீனாக ஒரு துணி வச்சு நமக்கு அப்படியே மூடி வைக்கலாம். மினிமம் 1 மணி நேரம் அப்படியே வச்சுக்கோங்க. அப்போது அந்த மாதிரி வச்சுருந்தா தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ நான் அப்படியே மூடி வச்சுருக்கு. இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்கள், நம்ம மாவை நல்ல சாஃப்டாகிட்டு வந்துடுச்சு. இப்படி தான் இருக்கணும். இனி இந்த மாவை நமக்கு கரெக்டு ஷேப்பில் உருண்டை பிடிச்சி எடுக்கலாம். அதுக்காக பாருங்கள், இதே மாதிரி ஃபஸ்ட் ஒன்று ரெடியாக்கி எடுத்துக்கோங்க. இதுக்காக தமிழில் எப்படி சொல்லுன்னு எனக்கு கரெக்டு தெரியல. நீங்கள் எதை தப்பாக சொல்லியிருந்தால் மன்னிச்சிடுங்க. இனி இந்த மாவை இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 6 பீஸாகிட்டு நமக்கு கிடச்சிருக்கு. இனி நல்லா உருண்டை பிடிச்சி எடுக்கலாம். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்ததுக்கப்புறமா எண்ணெய் தடவிய ஒரு தட்டிலேக்கு நமக்கு இது மாற்றலாம். இந்த மாதிரி 6 உருண்டை நான் எண்ணெய் தடவிய தட்டிலேக்கு மாற்றியிருக்கு. மறுபடியும் நமக்கு அந்த ஈரமாக இருக்குன்னு துணி வச்சு ஒரு 15 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட் பண்ணுறதுக்காக வைக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பவுலிலேக்கு எண்ணெய் எடுத்திருக்கு. இனி தட்டில் நின்று ஒரு உருண்டை எடுத்து நமக்கு இது நல்லா கை வச்சு கரெக்டாக தேய்ச்செடுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் நம்ம ஃபஸ்ட்டு தடவணும். அதுக்கப்புறமா தான் 2 கையும் வச்சு இதே மாதிரி நம்ம தேய்ச்செடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் கிழிஞ்சுக்க போயிருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இது இப்படியே இருக்கட்டும். உங்களுக்கு சப்பாத்தி செய்கிற அந்த ரோலரை வச்சு கூட இது செய்யலாம். ஆனால் நான் அந்த மாதிரி செய்யலை, கை வச்சு தான். அதுக்கப்புறமா அதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் கூட தடவியதுக்கு பின்னாடி கொஞ்சம் மைதா மாவு அதன் மேலே நான் போட்டிருக்கு. அதுக்கப்புறமா ஒரு கத்தி வச்சு இதே மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி 2 சைடில் நின்றும் இப்படியே நல்ல நீளத்தில் ஆக்கி எடுத்துக்கோங்க. இதுக்கு இந்த மாதிரி சுருட்டி கரெக்டாக ரோலாக்கி எடுத்ததுக்கப்புறமா கடைசியில் இது அந்த பவுலிൻ്റെ கீழே ஆக்கி எடுத்து இந்த மாதிரி ஆக்கி எடுத்துக்கோங்க. நான் சொல்கிற தமிழ் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆனால் உங்களுக்கு புரியலைனாலும் நான் செய்கிறத பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி கை வச்சு மறுபடியும் நமக்கு எல்லா போலும் கரெக்டாக தேய்ச்செடுக்கலாம். மைதா மாவு கண்டிப்பாக நம்ம இதுக்கு மேலே தூவணும். இந்த மாதிரி கத்தி வச்சு கட் பண்ணதுக்கப்புறமா 2 சைடில் நின்றும் இப்படியே நீளத்தில் ஆக்கி எடுத்ததுக்கப்புறமா இது ரோலாக்கி எடுக்கலாம். இப்படி சுருட்டி எடுக்கலாம். ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் ஆக்கி எடுத்துக்கோங்க. இதையும் நமக்கு எண்ணெய் தடவிய தட்டிலேக்கு அப்படியே வைக்கலாம். மறுபடியும் நம்ம ஈரமாக இருக்குன்னு துணி அதுக்கு மேலே ஒரு 10 நிமிஷம் வச்சா போதும். இப்போ எல்லாமே நான் அந்த மாதிரி வச்சிருக்கு. இனி நமக்கு இதை இதே மாதிரி கை வச்சு மறுபடியும் ப்ரெஸ் பண்ணி எடுக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதே மாதிரி சப்பாத்தி ரோலர் வச்சு கூட இது கரெக்டாக ஷேப் ஆக்கி எடுக்கலாம். அதுக்கப்புறமா நல்ல சூடாய தவையிலேக்கு போட்டு நமக்கு நம்ம பரோட்டா சுட்டெடுக்கலாம்.
ஒரு நிமிஷம் அப்படியே வச்சதுக்கப்புறமா நமக்கு திருப்பி போடலாம். மேலே இதே மாதிரி எண்ணெய் தடவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 2 சைடும் திருப்பி போட்டு கரெக்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. மேலே வந்து இதே மாதிரி ப்ரௌன் கலரில் நல்லா முறிஞ்சு வரும். அதுதான் கரெக்டு பாகம். அதுக்கப்புறமா நமக்கு தவையில் நின்று இது மாற்றி எடுக்கலாம். இந்த மாதிரி எல்லா பரோட்டையும் நமக்கு சுட்டெடுக்கலாம். 2 சைடிலும் எண்ணெய் தடவி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து எல்லா பரோட்டையும் பாருங்கள், நான் சுட்டு எடுத்திருக்கு. நல்ல சூடாக இருக்குது, கை வச்சு தொடவே முடியாது. ஆனால் இந்த சூடில் தான் நம்ம இது இந்த மாதிரி அடிச்செடுக்கணும். பாருங்கள், இப்போ தான் இதனோட லேயரெல்லாம் கரெக்டாக வெளியில் வரும். சூடு ஆறியதுக்கு அப்புறமா நம்ம இந்த மாதிரி செஞ்சுருந்தா இது கரெக்டாக வராது. நல்ல சூடிலே இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம பரோட்டாவோட லேயரெல்லாம் கரெக்டாக வந்துடுச்சு பாருங்கள். நல்ல சாஃப்டான பரோட்டா தான் இது. நம்ம சாப்பாடு வச்சு தான் இந்த பரோட்டா தயார் பண்ணியிருக்கிறதுனால காலையில் செஞ்சிருந்தாலும் ஈவினிங்கும் அப்படியே நல்ல சாஃப்டாகிட்டு இருக்கும். பரோட்டாவை கூட சாப்பிட்றதுக்காக நல்ல சூடு சிக்கன் உலர்த்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். அதனோட வீடியோ வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் டே உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேன். மீதி வந்த சாப்பாடு வச்சு ஒரு தடவை நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கேரளா ரெசிபீஸ் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. ஹைப் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணி என்ன கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. உங்களுடைய ஃபீட்பேக் வந்து கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் எழுதி போட்டுக்கோங்க. தேங்க்யூ.